அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக நியமிக்கப்பட்டிருக்கிற வழிநடத்தல் குழு சில முக்கியமான விடயங்களை கையாள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது ஆரம்பத்திலேயே. அதிலே சமயம் என்பதும் ஒன்றாக உள்ளிருக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 3 விடயங்கள் சம்பந்தமாக மட்டுமே வழிநடத்தல் குழுவிலே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் சீர்திருத்தம், நிறைவேற்று அதிகாரம், மற்றது அதிகார பகிர்வு. மற்ற விடயங்கள் சம்பந்தமாக இன்னமும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை. ஆகையினாலே இது குறித்து அனைத்து கட்சிகளும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றன என்று சொல்வது தவறான ஒரு கூற்று. அது மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு மத சார்பற்ற நாடாக எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எங்களுடைய நிலைப்பாடாக கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்திலே அனைத்து மக்களும் சாதி, மதம், இனம், பால், வயது என்கின்ற எந்த விதமான வித்தியாசங்களுக்கும் உட்படுத்தப்படாமல் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு சமயத்துக்கு முதலிடம் கொடுப்பது என்பது முற்றிலும் மாறுபட்ட முரணான ஒரு கருத்தை உட்புகுத்துவதாக இருக்கும். ஆகையினாலே ஒரு குறித்த சமயத்துக்கு முதலிடம் கொடுப்பது என்பது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். இதோடு கூட ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி இந்த அரசியலமைப்பு பேரவை உருவாக்கம் சம்பந்தமான பிரேரணை பாராளுமன்றத்துக்கு வந்தபோது அதில் உரையாற்றின போது எந்த ஒரு இனத்துக்கோ சமயத்துக்கோ முதலிடம் கொடுப்பது சரியானதொன்றல்ல என்ற கூற்றை தெளிவாகவே சொல்லியிருந்தார். ஆகையினாலே எங்களுடைய நிலைப்பாடு இதிலே திடமானதாக இருக்கிறது. அப்படியான ஒரு பௌத்த மதத்துக்கு முதலிடம் கொடுக்கிறதான ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் வரவில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவிக்க விரும்புகிறேன்.